பயமா இருக்குங்க அப்படின்னு ஒரு கியூட்டா சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பல பேர் எனக்கு அது பயம், இது பயம். ஏதோ ஒரு படத்துல வர மாதிரி நிக்க பயம், நடக்க பயம். அந்த கமல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயம் அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது. கேட்க நல்லா இருக்கு குருஜி. ஆனா பயம் வரும்போது தானே தெரியுது அப்படின்னா இதே டைலாக் தான் காலம் ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சி பண்றோம்? ஞானம் ஒண்ணுதான் முயற்சி. திடமான அத்வைத ஞானம் உண்டாகுமானால் சூரியனுடைய உதயத்தில் இருள் போல துவைத்த கற்பனைகள் நிலைத்திருக்க மாட்டா. சொல்றாங்க பாருங்க. திடமான அத்வைத ஞானம், திடமான கான்சியஸ்னஸ், அயம கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அப்சல்யூட் ரியாலிட்டி நமக்குள்ள அந்த ஞானம் உற்பத்தி ஆகும் போது சூரியன் வரும்பொழுது அதனுடைய வெளிச்சத்துல அவனுடைய ஒளி பிரகாசத்துல இருள் எல்லாம் ஓடுவது போல இருக்கிற இடம் தெரியாமல் மறைவது போல நமக்குள்ள இந்த ஞானம் உற்பத்தி ஆகும் போது அனைத்து பயங்களும் துவைத்த கற்பனைகளும் இவை அனைத்தும் நிஜம் என்ற கற்பனை கூட காணாம போயிடும். இந்த துவைத்தம்னா என்னது? இரண்டுக்கு மேற்பட்டது வெவ்வேறான வேறுபாடுகளுடைய நான் வேறு அனைத்தும் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் உடையதுதான் துவைத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாம் ஒன்றாக பார்க்காமல் வெவ்வேறாக எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே துவைத்தம் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட துவைத்தம் அனைத்துமே கற்பனை அப்படின்னு நீங்க தேவி சொல்கிறாங்க. துவைத்த கற்பனைகள் அனைத்தும் நிலைத்திருக்க மாட்டாது. அதனால ரிஷிகளே துவைத்த சங்கல்பங்களை அகற்றிவிட்டால் பயம் சற்றும் இராது. துவைத்த சங்கல்பங்கள்னா நமக்கு நாமே நம்மளுடைய ஆழமான மனதுல மேல் மனதுல எப்படியாக இருந்தாலும் கூடிய தேவையில்லாத இந்த சங்கல்பங்கள் அனைத்தையும் நாம் என்ன பண்ணி ஆகணும்? விட வேண்டும். அடிப்படை சங்கல்பம் நான் ஒரு தனி ஜீவன்ற ஒரு உணர்வு தான் அடிப்படையான பயத்துக்கான காரணம். இப்ப நான் இருக்கிறேன், திடீர்னு இல்லாம போனாலும் இந்த இதுக்குள்ளதான் இருப்பேன், கான்சியஸ்னஸ்குள்ளதான் இருப்பேன். கான்சியஸ்னஸ் விட்டு எங்க போக முடியும்? கான்சியஸ்னஸ் இல்லாத இடம் கிடையாது. சரீரம் மறைஞ்சாலும் அல்லது இவை அனைத்தும் அழிஞ்சாலும் மீண்டும் உற்பத்தியானாலும் எல்லாமே ஒரே கூட்டுக்குள்ளதான் நடக்குது. அந்த கான்சியஸ்னஸ் அதுக்குள்ளதான் நடந்தாகணும். இப்ப நான் அதுவா இருந்தா அதை விட்டு நான் வெளியே தனியா இருக்கவே முடியாதுங்கும் போது எனக்கு எப்படி பயம் வரும்? எனக்கு பிரிவே கிடையாது. அப்ப அந்த உணர்வை நீங்க டச் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களை ஹோல்டே பண்ணாது. நான் ஒரு அடிக்கடி ஒரு கதை சொல்ற மாதிரிதான். கிளி என்னைக்கு வந்து அந்த கட்டையை விட்டு பறக்கணும்னு முடிவு பண்ணுதோ அப்ப வேடன்ட்டு இருந்து தப்பிச்சிடும். அது தனக்குள்ள ரெக்கை இருக்கு. அது விட்டா போதும், கொஞ்ச நேரம் தடுமாறுற மாதிரி இருக்கும், உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட சுபாவம். நம்ம பயங்கரத என்னைக்கு விடுறோமோ விட்ட மாத்திரத்துல நம்மளுடைய சுபாவ நேச்சர் பயத்தை கடந்து நம்ம போறது. அது அந்த நேரத்துல ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். அதுக்கு அடுத்து கடந்துட்டோம்னா ரைட். அதுக்கு பேரு தான் தவங்க. லைஃப்ல தவம் எதுக்குன்னா பயத்தை கடக்கிறதுக்கு தான். நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்றோம். நல்ல வீடு, நல்ல பேங்க் பேலன்ஸ், இல்ல அடிப்படை தேவையான எல்லாமே நம்மளை சுத்தி இருக்குது. டக்குன்னு ஒரு போன் அடிச்சா டாக்டர்கிட்ட போயிடலாம். டக்குன்னு ஏதாவது ஒண்ணு அடிச்சா ஆள் வந்து சொல்லிடுவாங்க. எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்றோம் பாத்தீங்களா? லைஃப்ல நமக்கு இன்செக்யூரிட்டியை உற்பத்தியே பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு செக்யூர் ஜோன்ல வச்சிருக்கோம்ல. இந்த செக்யூர் ஜோன்ல இருக்கிறது தான் அல்டிமேட் ஃபியர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்செக்யூரிட்டி ஜோன்ல நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்குள்ள வந்து ஒரு வைராக்கியம் வரும், ஒரு ரியாலிட்டியோட டைரக்டா அப்ரோச் பண்ணுவோம். யார் ஒருத்தன் இன்செக்யூரிட்டி ஜோனை டைரக்டா வாலண்டியரா அப்ரோச் பண்றானோ அவன் தான் தபஸ்குள்ள போறான்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தபஸ். அதனால அந்த ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லாத கட்டத்துல நம்ம லைஃப லீட் பண்ணி போறதுக்கு ஒரு எந்த ரீசனும் இல்லாம லைஃப வந்து டிவைன் மேல சரண்டர் பண்ணி நம்ம லைஃப லீட் பண்ணும்போது தான் கையில கிடையாது எதுவும் கிடையாதுன்னு இருக்கும்போது அந்த டிவைனிட்டி நம்மளை டேக் கேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு அங்க வருது. அட்டார் இன்செக்யூரிட்டில ஒரு செக்யூரிட்டி இருக்கு. எல்லா செக்யூரா இருந்தாலும் அதுல மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாம் செக்யூரா இருக்குங்க. ஆனா அதுல ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. நீங்க அல்டிமேட் இன்செக்யூரிட்டில வாழ்ந்து பாருங்க. அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்படி வாழ்றதுக்கு பேர் தான் தபஸ். அதுதான் தவம். அதுதான் டிட்டாச்மெண்ட். அதுதான் என்ன சொல்றது? ரெனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம்.
பந்தங்களிலிருந்து விடுபட்டு அன்அட்டாச்சா வாழக்கூடிய அந்த தன்மை. அதனால பயம் 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 அதுதான் மூல அறியாமை. மூல அறியாமையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. இப்ப இங்க இவங்க என்ன சொல்றாங்க, எப்பொழுது ரிஷிகளே துவைத்த சங்கற்பங்களை அகற்றி விட்டாலே பயம் சற்றும் இராது. சூரிய உதயத்தில் இருள் போவது போல நமக்குள் ஞானம் உற்பத்தி ஆகும் பொழுது பயம் இல்லாத தன்மையை நமக்குள் வரும். சோ உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு பயம் வரப்போகுது? இல்ல தெரியல ஒண்ணுமே, வர்றதை ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஃபியூச்சரோ எதுவுமே தெரியலைங்க. ஆனா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா லெட் இட் கம் எதுவும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வரும் பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பாத்தீங்களா. அது எது வந்தா என்ன நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஞானம். அதுவே பலன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்ம ஞானத்தினால பர ஞானத்தினால தேவி இங்க என்ன சொல்றாங்கன்னா, பயமற்ற தன்மையை அடைவதுதான் ஒரு பலன். துக்கமற்ற தன்மையை அடைவதும் ஒரு பலன். இரண்டும் ஒன்றுதான். தனக்கு வேறானதாக இருக்குமானால் அது எவ்விதமும் பயமாகவே பவிக்கும். எனக்கு வேறாக ஒண்ணு இருக்குதுனாலே அங்க பயம் கண்டிப்பா இருக்கும்ன்றாங்க. எனக்கு வேறானதாக எதுவும் இல்லை என்றால், இருப்பது நானே என்றால் எப்படி பயம் என்ற உணர்வு வரும்? நான் வேறு அனைவரும் வேறுங்கும் போதுதான் பய உணர்வு வருது. இருப்பது எல்லாம் ஒன்றுன்ற உணர்வுல இருந்தா பயம் எப்படி வரும்னு கேக்குறாங்க. தனக்கு வேறானதாக இருக்குமானால் அது எவ்விதத்திலும் பயமாகவே பவிக்கும். பலன் அந்நியமானதானால் அது உலகில் உள்ள திருஷ்யங்களைப் போலவே முடிவுடையது. பலன் அந்நியமானதானால் வெளியிலிருந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் எல்லாம் ஒரு நாள் முடியக்கூடியது, அழியக்கூடியது, மாறக்கூடியது திருஷ்யங்கள். அதுபோல வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த பலனும் அதனோடு ஒரு நாள் முடிய போவது. எனக்கு இதை நான் வச்சுக்கிறேங்க, ஏன்னா எப்போதுமே நான் செல்போன்ல வச்சிருப்பேன், ஏதாவது நான் கூப்பிட்டுருவேன். அப்ப இது வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய பலன். இது ஒரு நாள் திடீர்னு பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ டவர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப வெளியில இருந்து எதெல்லாம் என்னோட பயத்தை நீக்குவதற்கு நீங்க அக்குமுலேட் பண்ணி வச்சிட்டு இருக்க எல்லாமே ஒரு கட்டத்துல அதனுடைய தன்மை, அதுக்கான டைம் முடியும் போது அது காணாமல் போயிடும். அதனால நம்ம வெளியில இருக்கிறதையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற உணர்வை தான் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த உணர்வு தான் நம்ம அந்த அந்த உடையவைகளில் பயம் எவ்விதத்தில் இருப்பதால் எவ்விதம் இருப்பதால் அத்தகைய பலன் இருந்தும் நிர்பயம் எங்கனம் உண்டாகும். வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயங்களை நீங்க ஹோல்டு பண்ணி வச்சாலும் அதனால பயம் போவாது அப்படிங்கிறாங்க. அழியக்கூடாதான பலன் கூடுவனும் அழிந்து விடுகிறபடியால் பலனுடன் கூடுவது என்ற கொள்கைக்கு அறுவது திண்ணம். பலனை அந்நியமாக கூறுகிற வரையில் பயம் இருக்கிறது என்று சொல்லப்படும். வெளியில இருந்து எனக்கு என்னை தாண்டி வெளியில ஒரு விஷயம் இருக்குது, அந்த வெளியில இருந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆகிறேன், எனக்கு அதனால ஒரு பலன் வருது அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்றாங்க. வெளியில எதுவும் கிடையாது, எனக்கு வெளியில நான் தான் என்னவோ இருக்கேன் அப்படிங்கும் போது அந்த பயம் வராதுங்கிறாங்க. ஆத்மாவிற்கு அந்நியமாகாத மோட்சம் என்ற யாதொரு பலன் கூறப்படுகிறதோ அதுவே எல்லா பண்டிதர்களாலும் பயமற்றதன பலன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கிளியரா சொல்றாங்க பாருங்க, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆத்மாவிற்கு அந்நியமாகாத மோட்சம் என்று யாதொரு பலன் கூறப்படுகிறதோ, இவ்வளவு நேரம் சொன்னதோட சாரம், ஆத்மா மட்டுமே இருக்கின்றது, பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, கான்சியஸ்னஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட், அதை தவிர நத்திங் எல்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அந்த உணர்வுல என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் தான் பயத்தை நீக்குகிறது. அதை யார் என்டாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அந்நியமாகாத மோட்சம் என்று. அப்படி கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கின்ற உணர்வுல இருக்கும்போது அதுக்கு பேர் தான் மோட்சம். அப்படிப்பட்ட பலன் கூறப்படுகிறது. எல்லா பண்டிதர்களாலும் பயமற்றதென சொல்ல. பண்டிதர்கள் இந்த இடத்துல ஞானிகள் எடுத்துக்கணும். இந்த பூஜை பண்ணக்கூடிய குருக்களை எடுத்துக்கூடாது, வேதம் படிக்கிறவங்களை எடுத்துக்கூடாது. பண்டிதர்கள்லாம் இந்த இடத்துல ஞான குருமார்களால்
உலகத்துக்கும் தனக்குள்ளும் உணர்ந்து சொல்லப்படுவது அதுதான் பயமற்ற தன்மை, அதுதான் பயமற்ற பலன் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அறிபவனும் அறிவும் அறிபடும் பொருளும் பலனும் எப்போது ஒன்றாகின்றனவோ அப்பொழுது எல்லா பயமும் நீங்கிய பரமமான மோட்சம் ஏற்படும். இந்த வேர்டை நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு, அறிபவனும் அறிவும் அறிபடும் பொருளும் பலனும் ஒன்றாகின்றதோ எப்பொழுது அனைத்தும் ஒன்றாகிறதோ. இப்ப அறிபவன், நீங்கள் அறிபவன், உங்களுக்கு அறிபடும் பொருளாக நான் இருக்கின்றேன் இப்பொழுது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய அறியக்கூடியதுன்னு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா நான் இருக்கிறேன். இந்த வஸ்து யாரு பாக்குறீங்க, அறிகிறீங்கன்னா நீங்க அறிகிறீங்க. அப்ப அறிதல் என்ற செயல் நடக்குது, அதுக்கு பேரு அறிவுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அறிபவனும் அறிவும் அறிபடு பொருளும் நம்ம தான். இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அறிபவன், நான் அறியப்படும் பொருள். இப்ப என்னால் சொல்லப்படுகிறதை நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப என்னிருந்து சொல்லும் போது நான் அறிபவன், எனக்கு நீங்கள் எல்லாம் அறியப்படும் பொருள். எனக்கு முன்னாடி இருக்க லேப்டாப் எல்லாமே அறியப்படும் பொருள். இதனால் எனக்கு என்ன அறிகிறேனோ அது அறிவு. கரெக்டுங்களா? இந்த 3 விஷயம் இருக்கா? இந்த 3 விஷயத்தினால என்ன பெனிஃபிட் வருது? இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்கறதுனால, பாவம் ஒரு காட்டு கத்து கத்துறாரு, ஏதோ பயம் பயம்னு. அப்படின்னா பயம் இப்படி இருக்கும் போல இருக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் பலன். இப்ப இந்த சத்சங்கத்தை அறிபவன் நீங்க, அறியப்படும் பொருள் நானு, இதனால வரக்கூடிய அறிவுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? ஏதோ ஒரு ஓகே, இது எனக்கு புதுசா இருக்குது இவர் சொன்னது, இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இது எனக்கு ஒரு தெளிவு வருது அப்படின்னு உங்களுக்குள்ள வர்றதுதான் பலன். இந்த 4மே அறிபவன், அறியப்படும் பொருள், அறிதல், பலன், இது எல்லாம் எப்பொழுது சின்கர்னைஸ் ஆகுதோ, ஒன்றாகுதோ, தனித்தனியா இல்லாம ஒரே புள்ளியில என்னைக்கு ஐக்கியமாகுதோ அததான் என்ன சொல்றாங்க? அறிபவனும் அறிவும் அறிபடும் பொருளும் பலனும் எப்பொழுது ஒன்றாகின்றனவோ அப்பொழுதுதான் எல்லா பயமும் நீங்கிய பரமமான மோட்சம் கிடைக்கும். when everything is merged one into multiple into one, அப்படி ஒன்னாகும் போது எல்லா பயமும் நீங்கி எடுக்கும். இப்ப நீங்க அறிபவன் அறியப்படும் பொருளாக இந்த பிரிவுகள் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். ஏதோ ஒரு 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 மினிட் ஆர் ஒரு செகண்ட் நமக்குள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா கூட we'll come out from all fears. இது எல்லாம் ஒன்றுங்கிற ஒரு உணர்வு. நம்ம அடிப்படையில நான் தனின்ற உணர்வுல இருக்கணும், அனைத்தும் வெவ்வேறுன்ற உணர்வுல இருக்கும். அந்த உணர்வை நீக்கிட்டோம்னாலே, ஒன்றுன்ற உணர்வுக்கு வந்துட்டோம்னாலே பயம் போய் என்ன சொல்றார்? பரமமான மோட்சம், எல்லா பயமும் நீங்கிய பரமமான மோட்சம் ஏற்படும்.